அத்தை பாத்தீங்களா அத்தை, உங்க செல்ல மருமக செஞ்ச காரியத்தை? காலையில நான் கொஞ்சம் பணம் கேட்டதுக்கு என்னென்ன நியாயம் தர்மம் பேசினா. இப்போ அவ தம்பி மகனுக்கு காஸ்ட்லி டிக்ஷனரி வாங்கி கொடுத்திருக்கா. என்ன ரசதி இதெல்லாம்? இல்ல அத்தை, விஜயோட படிப்புக்கு டிக்ஷனரி தேவைப்படுதேன்னு தான் நான் வாங்கி தந்தேன். அதோட அவன் நல்லா படிக்கிறதுனால என்கரேஜ் பண்ற மாதிரி கிஃப்டா டிக்ஷனரி வாங்கி கொடுத்தேன். மத்தபடி இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. புனிதா, இது என்ன புது பழக்கம்? ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட தானே கேப்ப? ராசாத்தி கிட்ட கேட்டதும் இல்லாம யாருக்கும் தெரியாம ரகசியமா வாங்குற. என்னாச்சு உனக்கு? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? இந்த வீட்ல யாரு டம்மி யாரு வசத்தின்னு புனிதாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அத்தை, நம்ம வீட்ல ஆட்சி அதிகாரம் எல்லாம் இப்ப ராசாத்தி கையில தானே இருக்கு. அப்புறம் எப்படி புனிதா உங்ககிட்ட கேப்பா? ஐயோ அம்மா, அண்ணி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. இங்க என்னம்மா நடக்குது? அத நான் சொல்றேன் புனிதா. இத்தனை நாளா உங்க அண்ணன் கிட்ட இருந்த மில் நிர்வாகத்தையும் உங்க அம்மா கிட்ட இருந்த வீட்டு நிர்வாகத்தையும் இப்போ உங்க அப்பா பறிச்சு ராசாத்தி கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா புனிதா, மாமா மனசை எப்படி கழிச்சாலோ தெரியல. இப்ப நாங்க 5க்கும் 10க்கும் கூட இந்த மகாராணி கையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வீட்லயும் அடிமையா இருக்கும். நாங்க எல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா அத்தை தான் பாவம். சிங்கம் மாதிரி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாரு. அண்ணி, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ராசாத்தி அண்ணி டிக்ஷனரி வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதான் விஜய் ஸ்கூலுக்கு போற வழியில வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். அதை கொடுங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. வரேன்ப்பா. போயிட்டு வரேன் பாட்டி. சரி விஜய். அத்தை, நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வா. நீ பேசிக்கிட்டு இருக்க, உன்னை மதிக்காம எப்படி திமிரா போறா பாத்தியா? இதுக்கு நாம ரியாக்ட் பண்ண தேவையில்ல. அத்தைக்கு சூடு ஏறுது, அதை அணையாம பாத்துக்கிட்டா போதும். வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களே பொங்குவாங்க. ராசி பலன்ல இன்னைக்கு அதிர்ஷ்டம்னு போட்டிருந்தது. ஒண்ணு இது வரைக்கும் அப்படி நடக்கலையே. எங்க என் பொண்டாட்டி தான் அடிக்கிறான். ஆகா, அதிர்ஷ்டம் பைக்ல வந்துகிட்டு இருக்கு. குமரதா இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட்டு. அநேகமா டிடி எடுக்க பணத்தோட பேங்குக்கு தான் போய்கிட்டு இருப்பான். அதுல கொஞ்சமாவது அட்டையை போட்ட வேண்டியதுதான். சந்தானம் சமயோஜிதமா யோசனை பண்றா. குமரா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன சித்தப்பா, எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்துனீங்க? இல்ல மகனே, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போகணும். அதான் நீ எந்த பக்கம் போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு நிறுத்துறேன். சித்தப்பா, நான் அவசரமா பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன், வழி விடுங்க.
குமரா குமரா, எனக்கு தாப்பா அவசரம். எனக்கு கொஞ்சம் வடக்கு வீதியில இறக்கி விட்டு போறியா? சித்தப்பா வடக்கு வீதி இந்த பக்கம் இருக்கு. நான் பேங்க்குக்கு போகணும் சித்தப்பா. 10 மணிக்கெல்லாம் பேங்க்குள்ள இருக்கணும். சும்மா தொண பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தள்ளுங்க. இல்ல மகனே, எனக்கு தான் ரொம்ப அர்ஜென்ட். உடனே போகலன்னா 7C டீல் அது அத்தனை ஸ்பாயில் ஆயிடும்பா. 7C டீலா? 7C பஸ்ல போய் ஏதாவது டீல் பேச போறீங்களா? சீனா குரோர்பா, கோடி கோடி. ஓஹோ, தெருக்கோடியில நிக்கிற நீங்க கோடியில டீல் பேச போறீங்க. இத நான் நம்பணும், அப்படிதானே? மகனே, கிண்டல் பண்றேன்னு புரியுது. இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பா, 7 crore பிசினஸ். இத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா எனக்கு மட்டும் 50L கிடைக்கும். எல்னா என்னன்னு தெரியும்ல? லாக்ஸ்ன்னு தெரியும். 50L கிடைச்சதும் நானும் உங்களை மாதிரி தொழிலதிபர் ஆயிருவேன். அப்ப நான் உங்களுக்கு கார்ல லிஃப்ட் கொடுப்பேன். இங்க பாருங்க சித்தப்பா, உங்க கதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு பேங்க் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வழியை விடுங்க. மகனே மகனே மகனே, உனக்கு புத்தம் கூட கொடுக்கறேன்ப்பா. சித்தப்பாவுக்கு இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டியா? பேங்க் தான் 3 மணி வரைக்கும் இருக்குமேப்பா. குமரா ப்ளீஸ் பா. சரி உட்காருங்க. குமரா, இறங்க கூட யாருக்கு வரும்? வண்டியை கலப்பு. ரைட் 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 ரைட். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசாத்தி மீனராசி ரேவதி நட்சத்திரம். ராசாத்தி நாமதேயஸ்ய மீனராசியாம் ஜாதஸ்ய ரேவதி நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியம். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சோதனை வந்திருக்கு. இதிலிருந்து மீண்டு வர சக்தியை நீதான் கொடுக்கணும். எங்க குடும்பம் பழையபடி சந்தோஷமான நிலைக்கு திரும்பணும். எல்லாத்துக்கும் நீதாம அருள் புரியணும். दीर्घ सुमंगली भवा सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु मनोरंजितापन सिद्धिरस्तु. போலாம். உட்காரலாம். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? உங்க முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு தெரியுது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லுங்க. நம்ம ராசாத்திக்கு ஜாதகம் பார்க்கணும். ஜோசியரை வர சொல்லிருக்கு. இப்ப எதுக்குங்க ராசாத்திக்கு ஜாதகம் பார்க்கணும்? மங்க, நம்ம வீட்டுல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சோதனைகள்லாம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன சோதனை வந்துடுச்சு? சொல்றேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? மாமா இதையே நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லல. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நம்ம குமரனும் மரகதக்காவும் தானா? நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்றது? இது இந்த காலகட்டத்தில் நடக்கணுங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஆனா அண்ணன் தான் இந்த பிரச்சனையால ரொம்ப நொந்து போயிட்டாரு. இப்படி தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டதாலதான் அண்ணன் வீட்டு நிர்வாகம் மில்லு நிர்வாகம் எல்லாத்தையும் ராசாத்தி இனியன் கிட்ட ஒப்படைச்சு அதெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்காரு. ஏங்க, அவங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க. இவ்ளோ பெரிய பாரத்தை அவங்க தாங்குவாங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வேற வழி இல்லையே. அண்ணனுக்கு நான் துணையா இருந்த மாதிரி இனியனுக்கும் ராசாத்திக்கும் துணையா நான் இருப்பேன்.
வணக்கம் ஜோசியரே. வணக்கம் ஐயா. உட்காருங்க. ராசாத்திக்கு தானே ஜாதகம் பார்க்கணும்? ஆமா, இந்தாங்க ஜாதகம். என்ன ஜோசியரே, ராசாத்திக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு? ராசாத்திக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை. என்ன சொல்றீங்க ஜோசியரே? ராசாத்திக்கு இப்ப சனி தசை நடக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எதிரிகள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியே மட்டும் இல்ல, வீட்லயும் அவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அவங்களால நிறைய ஆபத்துகள் வரும். அதெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கறீங்க. இதெல்லாம் நான் சொல்லலமா, கட்டம் சொல்லுது. ஐயா, ராசாத்தி தான் எங்க குடும்பத்துக்கே ஆணி வேறு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. பயப்படாதீங்க, ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. ஆனா அதை செஞ்சா அவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆபத்தெல்லாம் சமாளிக்க அது துணையா இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே, செஞ்சிடறோம். ராசாத்தி 8 வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் 108 எலுமிச்சம்பழம் கோர்த்த மாலைய அம்மனுக்கு சாத்திட்டு வேண்டிக்கிட்டு வர சொல்லுங்க. அதுதான் அதுக்கு பரிகாரம். அப்படியே செஞ்சிடறோம் ஜோசியரே. நல்லது. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க. இந்தா. இந்தாங்க ஐயா. அப்ப நான் வரேன். வாங்க. என்னங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன பண்றது மங்க, இந்த சோதனையெல்லாம் தாண்டிதான் வரணும். அதான் ஜோசியர் பரிகாரம் சொல்லியிருக்காருல, அத ராசாத்திய செய்ய சொல்லுவோம். எல்லாம் சரியாயிடும். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் மில்லுக்கு போயிட்டு வந்துடுறேன். குமரா குமரா, ஏப்பா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. என்ன சித்தப்பா? ஆட சொல்றேன்பா, உள்ள போய் டீ சாப்பிட்டு போலாம். என்ன சித்தப்பா, இதுக்கு தான் அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தீங்களா? அப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆட இல்லப்பா, தலை வலிக்குது, அதான் ஒரு கப் டீ சாப்பிட்டு போனா பிசினஸ் டீல சுறுசுறுப்பாக்கலாம்ல. இல்ல சித்தப்பா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆட நில்லுப்பா, ஒரு டீ சாப்பிட்டு போறதுக்குள்ள அப்படி என்ன டைம் ஆயிர போகுது? பாப்பா. சரி வாங்க, வேணாம்னு சொன்னா விடவா போறீங்க? சரி வாப்பா. சித்தப்பா கிட்ட 500 ரூபாய் நோட்டா இருக்கு, உங்ககிட்ட சில்லறை இருக்குல்ல? எல்லாம் இருக்கு சித்தப்பா, வாங்க. அட உட்காரு மகனே. ஐயா 2 டீ போட சொல்லுங்க, சக்கரை தூக்கலாம். ஏப்பா 2 டீ சக்கரை தூக்கல போடு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, நிறைய வேலை இருக்கு. ஏப்பா சீக்கிரம் கொடுப்பா. என்ன சித்தப்பா? டீ போடணும் இல்ல, இருப்பா. அப்படியே 2 பிஸ்கட் எடுத்து. என்ன மகனே அப்படி பாக்குற? பசி மகனே பசி. பைக்ல உட்கார்ந்துட்டு வந்ததுல எல்லாம் செரிச்சு போச்சு மகனே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நடந்து வந்தா தானே செரிக்கும், பைக்ல உட்கார்ந்து வந்தா எப்படி செரிக்கும்? மழை காலத்துல ரோடெல்லாம் குண்டு குழியுமா ஆயி போச்சுல, பைக் தூக்கி தூக்கி போட்டதுனால சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போச்சு மகனே. மகனே உனக்கு சித்தப்பா, செரிமானத்துக்கு என் வாழ்க்கையில இப்படி ஒரு விளக்கத்தை கேள்விப்பட்டதே இல்ல. ஆமா, நீங்க எப்பவுமே அப்படிதானா? இல்ல மகனே, இப்படித்தான்
எப்பவுமே மகனே. அண்ணே வணக்கண்ணே. இன்னைக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? அசில இன்வெஸ்ட் பண்ணு. சரிண்ணே. என்ன சித்தப்பா அசி லெசின்னு ஒண்ணுமே புரியல. மகனே கொஞ்சம் பொறு, எல்லாம் புரியும். என்ன? சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். அண்ணே இன்னைக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க பக்கம் இருக்கா. 500க்கு 2000 ஜாக்பாட் அடிச்சிருக்குனே. பாத்தீங்களா, இந்த சவுதி சந்தானம் தொட்டதெல்லாம் பொண்ணாகுடா. இது ஆரம்பத்தா, போக போக பாரு பணமழை கொட்ட போகுது. என்ன சித்தப்பா என்ன நடக்குது? நீ 500 ரூபாய கொடுக்குற, அவன் கொஞ்ச நேரத்துல வந்து 2000 ரூபாய கொடுக்குறான். ஒண்ணுமே புரியல சித்தப்பா. அது ஒண்ணு இல்ல மகனே, லாட்டரியில கிடைச்சது இந்த பணம். லாட்டரியில கிடைச்சதா? ஆமா, அததான் இங்க தடை பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்? நீ சொல்றது உண்மைதான் மகனே, நம்ம ஊர்ல தான் தடை பண்ணிருக்காங்க. ஆனா அஸ்ஸாம் சிக்கிம் பக்கத்துல எல்லாம் இந்த லாட்டரி பிசினஸ் செழிப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதான் நானும் அப்பப்ப வந்து லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்ப மாதிரி அதிர்ஷ்ட தேவதை நிறைய தடவை என் பக்கம் அள்ளி கொடுத்துருக்கா. சித்தப்பா என்னமோன்னு நினைச்சேன், ஆனா நீ பெரிய ஆளுதான். வரா, நீ ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாரு, 1க்கு 3 இல்ல 4 கூட திரும்ப கிடைக்கும். ஐயோ நானா? எனக்கு இதெல்லாம் வேணாம் சித்தப்பா. அதுவும் இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட பணமும் இல்ல. என்னப்பா, காலையில தான் முல்லைக்கு பத்தையாட்டா 50000 ரூபாய் எடுத்து பார்த்தேன், இப்ப காசே இல்லன்றியே. ஐயோ சித்தப்பா, அது டெண்டருக்காக பேங்க்ல போய் டிடி எடுக்க வேண்டிய பணம், அத போய் இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க? என்னால முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தெரியாத விஷயத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடியா இல்ல. நான் கிளம்புறேன். இவரை எப்படியாவது கழட்டி விடணுமே. சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். சரி. இவனுக்கு கொடுத்து வைக்கல. சித்தப்பா நேரம் போயிருப்பாரு, நாமளும் ஒரு ரவுண்டு விளையாடி பார்ப்போம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இவரு வேற வராரு. சித்தப்பா அது வந்து எனக்கு தெரியும் அவனே, நீ திரும்ப வருவேன்னு. அதான் நானும் போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்தேன். நீ இன்வெஸ்ட் பண்ண தானே வந்திருக்க. ஆனா ஒரு கண்டிஷனு, நான் இன்வெஸ்ட் பண்ற லாட்டரியில கண்டிப்பா ஜாக்பாட் அடிக்கும். அதுல வர்ற பணத்துல ஆளுக்கு 50-50. ஓகேவா? ஓகே சித்தப்பா. டேய், இந்த பணத்தை ட்ரிபிள் ஷாட்ல இன்வெஸ்ட் பண்ணு. சரிண்ணே. ஓகேண்ணே. அண்ணே ட்ரிபிள் ஷாட் மேக்கனட் அடிச்சிருச்சுண்ணே. மகனே ஜாக்பாட் அடிச்சிருச்சுடா. ட்ரிபிள் ஷாட் நம்மள கைவிடல. ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை தப்பா எதுவும் நடக்கல. அண்ணே இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருங்க போல இருக்கு. காசு மேல காசுண்ணே. இந்தாங்க 5000 ரூபாய். மகனே இதா நீ இன்வெஸ்ட் பண்ண பணம். நம்ம பேசின டீல் படி உனக்கு 50, எனக்கு 50.
இந்தா உனக்கு சேர வேண்டிய 2000, எனக்கு சேர வேண்டிய 2000. எப்படி மகனே உள்ளவா? டிடி எடுக்க போனா குமரன் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே. சித்தப்பா டைம் ஆகுது சித்தப்பா. அட உட்காருப்பா, உட்காரு மகனே. சொல்லினியா? டேய் அதான் டிடி எடுக்க சொன்னமே, நீ எடுத்துட்டியா இல்லையா? போன்ல யாரு? இனி சித்தப்பா. இன்னும் அரை மணி நேரத்துல போய் டிடி எடுத்துருவேன்னு சொல்லு. என்னடா என்னாச்சு? இனியா நான் இங்க பேங்க்ல தான் இருக்கேன். டிடிக்கு பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிடி கையில கிடைச்சிரும். கிடைச்சதும் நான் கிளம்பி வந்துடுறேன்டா. சரிடா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிடா. என்ன மகனே சரளமா போய் சொல்ற போல் இருக்கு. பின்ன நாங்க லாட்டரி சீட்டு கடையில இருக்கேன்னு உண்மையா சொல்ல முடியும்? அதான் பொய் அடிச்சு விட்டேன். பொய்யா? நீயா சொல்லல மகனே, நான் தான் சொல்ல வச்சேன். மகனே அதான் டைம் இருக்குல்ல, இன்னொரு முறை லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு முறையா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமா மகனே, இப்போ 1 4 இல்ல, அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னு வெச்சுக்க 1 8 ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டா 1 8 ஆகுமா? நிஜமா தான் சொல்றியா சித்தப்பா? ஆமா, உங்ககிட்ட போய் சொல்லுவா குமரா. கண்டிப்பா 1க்கு 8 கிடைக்கும். துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு குமரா.